Following means நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் எக்ஸசைஸ் 11th 1 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரபிரசாத் ரெட்டி. From the following details of the traders you are required to calculate the purchase for the year. Purchase கேட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேல்ஸ் 33,984, sales written 380, stock at the beginning at cost 1378, stock at the end of the cost 1814, gross profit for the year 8060 rupees. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். பர்ச்சேஸ் எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஃபார்முலாவில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 11 இல்லைங்களா, கேல்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் எந்த ஃபார்முலாவில் இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்குவோம். சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 33,984. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க? சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குதுங்க? 380. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 1378. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 1814. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோங்க? 8060. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எந்த ஃபார்முலாவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவில் வரும் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா என்னங்க? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் தான் தெரியாது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு தெரியாது, பட் அதுக்கு பதிலாக என்ன இருக்குதுங்க? சேல்ஸும் ஜிபியும் இருக்குது. இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் ஜிபி. ஜிபி கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 8060. ஜிபி இங்கே பாருங்கள், சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சேல்ஸு லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கறனால அதை லெஸ் பண்ணிக்கிறோம். 33,984 மைனஸ் 380 லெஸ் பண்ண என்ன வரும்னு பார்க்கலாம். 33,984 மைனஸ் 380 என்ன வருதுங்க? 33,604. இப்போ சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதை போட்டுடலாம். 33,604. ஸோ இப்போ என்ன வருங்க? மைனஸ் 8060 போடும்போது என்ன வருதுங்க? 25,044. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? 25,544 ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 1378 ப்ளஸ் பர்ச்சேஸ் தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 1814. இப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? நார்மல் மேக்ஸ் தான் இது. 25,544. ஸோ இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுங்க? ப்ளஸ் இங்கே இதை ப்ளஸ் 1814. இங்கே ப்ளஸில் இருக்குது, ஆப்போசிட்டில் வரும்போது மைனஸ் ஆகிக்குமா? 78 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25,25544 ப்ளஸ் 1814 மைனஸ் 1378. இப்போ என்ன பார்த்துங்க? 25,980. 25,980 அவ்வளோதான். ஸோ எக்ஸோட நேம் என்ன வச்சுருக்கோங்க? பர்ச்சேஸுன்னு வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் ஆகுதோ அந்த ஃபார்முலாவை பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறப்போ உங்களுக்கு பார்த்து லேர்ன் பண்ணி மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.